ஓகே. நிறைய விதத்தில் நூதனமாக ஸ்கேமு, இந்த பணத்துக்காக நூதனமான வழியில் நிறைய விதமான இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். என்னென்ன வழி தான் இல்லை, எல்லா வழியிலையும் வந்து ஃப்ராடுத்தனமாக எப்படி பணம் சம்பாதிக்கலாமோ அதுக்கான வழிகள் இன்றைக்கி நிறைய வந்து திறந்து கிடக்குது. அதை நாம் தான் வந்து தெளிவாக வந்து விசாரித்து நின்று நிதானமாக வந்து நாம் தான் பார்த்துக்கணும், கண்டுபிடிச்சிக்கணும். இல்லைன்னா நம்ம பணத்தை இழக்க நேரிடும். என் ஃப்ரெண்டுக்கு போன வாரத்தில் ஒரு இன்டர்வியூ எங்கேயோ பெங்களூரில் டொயோட்டா கம்பெனிக்கு அதுக்கோ வர சொல்லி சொன்னாங்களாம். வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கப்புறம் 4500 ஏதோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க போல். எங்களுக்கு சந்தேகமே இங்கே தான் வந்தது. பெரிய கம்பெனியில் எதுக்கு 4500 பணம் கேட்குறாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி விசாரிக்க பார்த்து, சரி அப்படி சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் யார் ஃபோன் பண்ணாங்கன்னு கேட்க பார்த்து ஹெச்ஆர் தான் கால் பண்ணாங்க. அப்படி ஹெச்ஆரே கால் பண்ணாங்களா அப்படின்னாக்க அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி அவங்களது அதையும் ப்ளஸ்ஸு எம்ப்ளாயி ஐடி இது கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்து இதெல்லாம் வந்து நம்ம கேட்க பார்த்து அந்த சைடு, அதான் ஹெச்ஆர் சைட்லேருந்து இது தரமாட்டோன்னு சொல்லி மறுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா அந்த வேலைக்கு எங்களுடைய ஃப்ரெண்டு நாங்கள் அனுப்பலை. ஏன்னா இது முழுக்க அந்த 4500 ரூபாய்க்கு வந்து விரிக்கப்பட்ட ஒரு வலை, ஒரு ஃப்ராடு. ஏன்னா ஒர்க்கு ஸ்கேமா, ஏதோ ஒரு கர்மாந்திரம், அது அந்த மாதிரியான ஒரு இதை சேர்ந்தது. அது இந்த மாதிரி நிறைய இருக்கும் பட்சத்தில் உங்களை தேடி இந்த மாதிரியான வேலைகள், இந்த மாதிரியான ஃப்ராடு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நிறைய உங்களை தேடி வரும். கொஞ்சம் வேலை கிடைச்சிருச்சு வந்துருச்சுன்னு அவசரமாக எதையும் பண்ணாமல் நின்று நிதானமாக ஒருத்தருக்கு 2 பேருக்கு தெளிவாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் மேஜர் பெரிய கம்பெனிகளில் இந்த மாதிரி வந்து ஹெச்ஆர் எனக்கு தெரிஞ்சு டைரெக்டாலாம் வரமாட்டாங்க, கூப்பிட்றதுக்கு இதுமாரி இருக்குன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. இது இப்படி வருதுன்னா ஒன்று நம்மளை வந்து டொயோட்டா கம்பெனிலேருந்தே வந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம வந்து அதை யோசிக்காமல் அந்த ஸ்டெப்பை மூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுமாரிலாம் பண்ணுறது. அதனால் கொஞ்சம் ரொம்ப தெளிவாக இருங்க, கவனமாக இருங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். பணம் வந்து கொடுத்தது தான் வராது, திரும்பி வராது. 2வது விஷயம், நம்மளை வந்து வருமுன் காப்பதை சிறந்தது மாதிரி நம்ம தான் வந்து பாதுகாத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இதில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி தான் போயிட்டுருக்க. இல்லைன்னா ஏன் இத்தனை பேர் வந்து ஃப்ராடு வேலைக்கு கிளம்பிட்டு வரான்? அது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் எல்லோரும் கவனமாக இருங்க.